பிரைம் பிளஸ்லயே உங்களால மொத்த ஹானர் செட்டையும் எடுக்க முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஆக்சுவலி இந்த ஸ்பின்ல வந்து மொத்தமா 600 ஸ்பின் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லா ரிவார்ட்ஸையும் உங்களால எடுத்துட முடியும். பாதி ரிவார்ட்ஸ் வந்து ஸ்பின்ல கிடைச்சிரும், மீதி ரிவார்ட்ஸ் வந்து நீங்க பாக்ஸ்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாக்ஸ் வந்து கடைசியா ஓபன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்ம சைபர் வீக்ல வந்திருக்க பிரைம் பிளஸ் எல்லாத்தையும் போட போறோம். ஃபர்ஸ்ட் 1 இயர் பிரைம் பிளஸ் 1, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர் பிரைம் பிளஸ் 1, அதுக்கப்புறம் 1 மந்த் பிரைம் பிளஸ் வந்து 3 வாட்டி உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அது முடியும் பர்ச்சேஸ் பண்ண போறோம். மொத்தமா இது எல்லாத்தையும் சேர்த்தா உங்களுக்கு 50 UC வவுச்சர் வந்து 378 வவுச்சர் கிடைக்கும். 50 UC வவுச்சர் மட்டுமே. அது இல்லாமல் 30 UC வவுச்சர் வந்து உங்களுக்கு 210 வவுச்சர் கிடைக்கும். இது மொத்தமாக சேர்த்தாலே உங்களுக்கு 598 ஸ்பின் வந்துடும். இதுலேயே உங்களுக்கு அந்த 600 கிரேட்டுமே வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு நவம்பர் 3லேருந்து மார்ச் 1 5:30க்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும் அந்த ஸ்பின்னு. ஸோ நவம்பர் 3லேருந்து நீங்கள் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 118 ஸ்பின் வரும், 118 ஸ்பின் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 90 ஃப்ரீ வவுச்சர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதையுமே நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவே மொத்தமாக உங்களுக்கு 208 ஸ்பின். அப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்தா உங்களால் 4 பாக்ஸ் கேரண்டிடாக அதை ஓப்பன் பண்ண முடியும். அதில் வந்து உங்களுக்கு தந்த ரிவார்ட்ஸ் வந்து தரமாட்டாங்க, டூப்ளிகேட் ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து வராது. தேவையில்லாம ஸ்பின் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபுல்லா எடுக்கணும், எல்லா ரிவார்ட்ஸும் எடுக்கணும், பாதிலே வந்து நிப்பாட்டிடுறது, கொஞ்சம் எடுத்துட்டு மீதி எடுக்க முடியாம போறது, அந்த மாதிரினா பண்ணாதீங்க. பெட்டர் தொடவே தொடாதீங்க. இந்த பிரைம் பிளஸ் வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் யூசி, அதாவது பிரைம் பிளஸ் வாங்கினா உங்களுக்கு உடனே யூசி தருவான்ல, அது எல்லாமே மொத்தமா எவ்வளவு தரான்னா 6300 யூசி கொடுத்துருவான். ஓகேவா? ஆனா உங்களுக்கு அந்த வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்றதுக்கு உங்களுக்கு 10,080 யூசி வந்து தேவை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ வந்து யூசிஎஃப் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து 1900 பேக் வந்து நீங்க 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு யூசிஎஃப் ஈவெண்ட்ல வந்து கணக்காகி உங்களுக்கு 60 யூசி ஒன்று கிடைக்கும், 220 யூசி ஒன்று கிடைக்கும். அது இல்லாம பாக்ஸ்ல வந்து உங்க லக்கை பொறுத்து கிடைக்கும். இதுவே வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்துடும்? நீங்க பை பண்றதே வந்து உங்களுக்கு 1500 பேக் வந்து பை பண்றதே வந்து உங்களுக்கு 3600 யூசி வந்துருது. அது இல்லாம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா யூசி வந்துருது. ஸோ இதை வச்சே நீங்க வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணி முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு லக் இருக்க அக்கௌண்ட்னா 600 ஸ்பின்லேயே உங்களால முடிச்சிட முடியும். இதுல நீங்க எப்படின்னா, பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணும்போது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஓபன் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு எதெல்லாம் வந்து கம்மியான கார்ட்ஸ் கொடுத்து ரெடீம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ரெடீம் பண்ணிட்டு மீதி வந்து எத்தனை வந்து பாக்ஸ்ல இருந்து எடுக்கலாமோ அதை எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு 3 பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 பாக்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து அதிகமா இருக்க, இப்போ வந்து ஹானர் வந்து 900 கார்டு இருக்கும், கார் வந்து உங்களுக்கு 600 கார்டு இருக்கும், கிளைடர் வந்து உங்களுக்கு 500 கார்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ரெடீம் பண்ணாம விட்டுட்டு மீதி இருக்கிற கார்டு எல்லாத்தையும் வச்சு மீதி எல்லாத்தையும் ரெடீம் பண்ணிட்டு அதை நீங்க வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடா கொடுத்துரும். ஓரளவுக்கு லக் இருக்க அக்கௌண்ட்னா ஸ்பின் பண்ணும்போது நிறைய ரிவார்ட்ஸ் கிடைச்சிரும். மீதி வந்து இந்த மாதிரி இருக்கிற கார்டும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நமக்கு தேவையான இந்த மாதிரி கம்மியா இருக்கிறது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு மீதி வந்து பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அப்பயும் லக் இல்லை, பட் ஆனா எடுக்கணும்னா நீங்க நார்மல் பிரைம் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கல்ல, அது வந்து பிளே ஸ்டோர்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல ஆக்டிவாவே இருக்கும் அப்படி. ஸோ நீங்க அதை வந்து டெலீட் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணாம வச்சிருந்து அப்படியே சப்ஸ்கிரைபும் கேன்சல் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து வந்துடும், அந்த வவுச்சர் வந்துடும், யூசி வந்துடும். ஒரு பிரைம் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ணா என்னென்ன வருமோ எல்லாமே வந்துடும். அந்த 449 ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டெபிட் ஆயிடும். இதுவே உங்க பிரைம் பிளஸ் நீங்க எந்த டேட்ல வந்து நார்மல் பிரைம் பிளஸ் போட்டிருந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 பிரைம் பிளஸோ 4 பிரைம் பிளஸோ உள்ள வரும் உங்களுக்கு இந்த ஸ்பின் முடியறதுக்குள்ள நான் சொல்றேன். ஸோ அதுலயுமே வர வவுச்சர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களால ஸ்பின் பண்ணிக்க முடியும். பட் என்னன்னா பிரைம் பிளஸ் ஆல்ரெடி இப்போ வாங்கணும்ல, இந்த இடத்துல 600 சம்திங் டேஸ் காட்டும். அது கூடயே நீங்க இப்போ எக்ஸ்ட்ரா பிரைம் பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் ஆகுது, அந்த டேஸுமே கூடும். ஸோ நீங்க எப்பவுமே வந்து ரீசப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே டேஸ் மட்டும் தான் கூட்டிட்டு போகும். பட் மந்த்லி உங்களுக்கு பிரைம் பிளஸோட எல்லா ரிவார்ட்ஸுமே கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு பிரைமும் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, உங்க அக்கௌண்ட்டை பொறுத்து பார்த்துக்கோங்க. அது இல்லாம இப்போ நீங்க சைபர் வீக்ல எத்தனை பிரைம் பிளஸ் வாங்கினாலும் அதோட வவுச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு 30 டேஸ் தான் இருக்கும். 30 டேஸ் டு 31 டேஸ் தான் இருக்கும். அந்த டேஸ் எத்தனை ரிமைனிங் டேஸ்ன்னு கரெக்டா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த டேஸ் முடியறதுக்குள்ள கரெக்டா ஸ்பின் பண்றீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த ஹானர் ஸ்பின் முடிகிற வரைக்குமே அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்லை. ஸோ இந்த 1 மந்த்க்குள்ளேயே அது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதையும் பார்த்து முன்னாடி எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணி முடிச்சிருங்க. மீதி எல்லாம் வந்துதான் நார்மல் பிரைம் பிளஸ் எல்லாம் ரினியூவ் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு பிரைம் பிளஸ்க்கும் அதுக்கு தனியா செப்பரேட் 30 டேஸா வந்து ஒன்றுக்கும் வந்து வரும். ஸோ பார்த்துக்கோங்க. வேணும்னா மட்டும் ஸ்பின் பண்ணுங்க, இல்லை பாதியிலே விட்டுறீங்கன்னா தொடவே தொடாதீங்க, அப்படியே விட்டுருங்க.
என் அக்கவுண்ட் லக்கி அக்கவுண்ட்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரு கில்ட்டுக்கு ஒரு பிரைம் பிளஸ் ஸ்பின் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஓவரால் ரிவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஒரு 7, 8 ரிவார்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்பின்ல கிடைச்சிருச்சு. மீதி வந்து ரெடீம் பண்ணிட்டு, அது இல்லாம அதிக கார்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஹானர்லாம் வந்து நான்லாம் கிரியேட்ல தான் எடுத்தேனே. ஸோ இப்படிதான் கிடைச்சது. ஒரு கில்ட்டுக்கு ஒரு பிரைம் பிளஸும் டெய்லி ஸ்பின்னும் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒன்று தருவான். ஒரு ஸ்பின்ல தராமலாம் போயிருக்கான். ஒண்ணுமே தரமாட்டான். வெறும் மினிஜம் மட்டும். M7லாம் அப்படிதான் போச்சு. ஸோ பாருங்க. ஆல்மோஸ்ட் குடுத்துட்டான் 600 கிரேட்லயே நான் முடிச்சுட்டேன். ஸோ ஓகே எடுக்கணும். ஃபுல்லா எடுக்க முடியும்னா மட்டும் தொடுங்க. இல்லைன்னா தயவு செய்து அந்த பக்கமே போகாதீங்க. அவ்வளவுதான். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி கில்ட்டு ஸ்பின்னு, அனாமிகா ஸ்பின்னு, சைபர் ஃபயராம் கிரியேட்டு எல்லா ஸ்பின்னுமே இருக்கு. அது இல்லாம நல்ல நல்ல வாவ் மேட்சஸ், ஃபன்னி கிளிப்ஸ் எல்லாமே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரட்டாமாமே டிர்.